ஸ்ரீராம நவமி அப்போ 2 ஐட்டம் பண்ணி நெய்வேத்தியம் வைப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பானகம் வெல்லத்தில் பண்ணுறது, அதுக்கப்புறம் தயிரை வந்து மோராக நீர்க்க வச்சு பண்ணுறது நீர்மோர். இது ரெண்டும் வந்து நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்து லார்ட் ராமருடைய பர்த்டே, அதனால் அன்றைக்கி பண்ணுறது தான் வந்து 2 ஐட்டமும். ரொம்ப சிம்பிளாக எல்லா ராத்துலேயும் இருக்கக்கூடியது இதெல்லாம். ஸோ ரொம்ப தடல்புடலாக பண்ணாமல் சிம்பிளாக பண்ணுறது தான் வந்து லார்ட் ராமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த 2 ஐட்டமும் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து சுக்கு பொடி, அப்புறம் ஏலக்காய் பொடி. இது வந்து இந்த அளவுக்கு நான் வெல்லம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். தண்ணி சூடு பண்ணி இதை வந்து கொஞ்சமாக வெல்லம் கரையிறதுக்கு கொஞ்சம் இப்படி கலக்கி விட்டோம்னா கரைஞ்சி போயிடும். இது கரைஞ்சதும் சுக்குப்பொடி கொஞ்சமும் ஏலக்காய் கொஞ்சமும் நம்ம போடலாம். இது வந்து சும்மா ஒரு பிஞ்ச். இது எல்லாமே நான் வீட்லேயே நான் வந்து வாங்கி சும்மா பொடிச்சு வச்சுருக்கேன். இது ரெண்டும் போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டேன்னா இந்த பானகம் இப்போ ரெடி. இப்போ இதை நல்லா கரைச்சிருச்சு. இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நீர் மோருக்கு மோர் நல்லா நீர்க்க நீங்கள் இது பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ இதில் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுடலாம். லெமன் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிழிஞ்சிக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். ஆனால் பிழிஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சம்மரில் கூட ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு இதில் எண்ணெய் விட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை, இந்த மோரில் விட்டுடுங்க. இது வந்து சம்மரில் கூட நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீர்மோர் ரெடி ஆகிடுது. ஸ்ரீராம நவமிக்கு பானகமும் நீர்மோரும் ரெடி ஆயிடுச்சு. அது நெய்வேத்தியத்துக்கு வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you very much.